எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். கோயம்புத்தூர் எல்போ குக்வேர்ஸ் கோயம்புத்தூரில் சண்முகம் பேசுகிறேன். ஆடி ஆஃபர், இண்டிபெண்டன்ஸ் ஆஃபருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய ஆர்டர் வந்துச்சு. நிறைய ஐட்டம் வந்து 3-4 ஐட்டம் வாங்க நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து தீபாவளி ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டது என்னென்னா, மாதம் ஏதோ ஒரு ஆஃபர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆஃபர் கொடுக்குறக்கே மாதம் கொடுக்குறது வந்து நம்ம ப்ராடக்ட் அது மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. ஆஃபர் போட்டு தான் விற்கணும்னு அவசியம் இல்லாமல் குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் குவாலிட்டியாக தான் இருக்கும்னு. இருந்தாலும் வந்து மக்கள் கேட்குறாங்கனால வந்து என்னென்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அவர் வந்து அவர் ப்ராடக்ட் என்ன பண்ணுவார்னா, குக்வேர் கிடையாது, அவர் வேறு ஃபீல்டு. அவர் என்ன சொல்லுவார்னா, ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கார். அதாவது அவர் செய்கிற ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு, லாபமே இல்லாமல் கம்மி விலைக்கு மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு அட்டகாசமான ஆஃபராக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறையா வந்து கஸ்டமர்ஸ் வந்து வேறு பக்கம் எல்லாம் வந்து குக்வேர்ஸ் வாங்கி ரொம்ப வந்து கேஸ்டைனாகவே பயமாக இருக்குது. கேஸ்டைனாகவே எப்படி மெயின்டைன் பண்ண தெரியலன்னு நிறைய பேர் பயப்பட்டுருக்காங்க. ஸோ எங்களுது நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வீடியோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் இப்படியெல்லாம் வாங்கி ரொம்ப பேக் ஃபயர் ஆகிருக்குதுங்க, உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு வந்து அவங்களும் டவுட் பட்டே கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இது வந்து இது உதவுன்னு நான் நினைக்கிறோம். எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த அறிவிப்பை சொல்லலான்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு எங்கிட்ட வந்து குக்வேர் வாங்கிடுங்க, வாங்காத கஸ்டமரும் கூட வாட்ஸ்அப் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் வந்து அதில் மந்த் ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்கிறீங்க, பட் அது நல்லா இல்லை, ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னு தான் சொல்லணும், அது சொன்னால் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் வந்து அதில் டிஸ்கவுண்ட் சரியாக நீங்கள் தெளிவாக கொடுக்கல, வெப்சைட்டில் அதை பற்றி டீட்டெயில் இல்லை, நல்லா சொன்ன உடனே எங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆச்சு. என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி வந்து முழுசாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா எப்பவும் பண்ணுற சேனல் நம்ம வந்து யூடியூப் வீடியோ பெரிய வீடியோ போட்டோம்னா வந்து நம்முடைய கஸ்டமர்ஸு புதுசாக வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ஆதரவு கொடுப்பீங்கன்னு தான் இன்றைக்கி வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அதை சுட்டி காமிச்ச அந்த கஸ்டமர்களுக்கு வந்து நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வந்து எங்கள் கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு மனசார வந்து சப்போர்ட் பண்ண நினைக்கிற யாராக இருந்தாலுமே எந்த ஐடியாவும் கொடுக்கலாம். எங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எங்களை மெருகேற்றிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து அதிமேதாவியே யாரும் உலகத்தில் வாழ்கிறதில்ல. எல்லாருமே ஏதோ ஒரு குற்றம் குறையோட தான் இருப்போம். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்கிற சொல்கிறேன். இது ஒரு அட்டகாசமான அறிவிப்பு. எப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன் முதலே வந்து எங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணுறோம், ஆனால் ப்ராஃபிட் கம்மியாக வச்சு தான் நான் கொடுக்குறோம், ஓரளவுக்கு மாடரேட்டாக வச்சு தான் கொடுக்குறோன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஓப்பனாகவே சொல்லியிருப்பேன், உண்மையவே சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அது கூட சில பேர் வந்து லாபம் இல்லாமலாம் விற்பீங்களா, நல்லா சில பேர் என் கூட பேசுனது உண்டு. லாபம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. எல்லாருமே லாபமாக இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நான் வந்து அளவான ப்ராஃபிட் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அது காரணம், நீங்கள் டேரெக்டாக வந்து எங்கள் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நான் வந்து ரேட்டு கால்குலேஷன் பண்ண சார்ட்டே எங்கிட்ட இருக்கும். அதைவே நான் ஓப்பனாக காமிப்பேன். பாருங்கள், இவ்வளோ தான் எங்களுக்கு செலவு, இவ்வளோ தான் ப்ராஃபிட் வச்சுருக்கேன். ஓப்பனாக காமிச்சு தான் நான் வந்து கஸ்டமர் நிறைய பேர் டேரெக்டாக வரவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ கோயம்புத்தூருங்கனால திருப்பூர், அவினாஷி இது மாதிரி பக்கத்தில் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களாம் வர்றவங்களாம் வந்து பேசுனாங்கனாக்க ரேட்டு கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா எடுத்து நான் போட்டுருவேன் சீட்டைவே. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ தான் ப்ராஃபிட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக காமிச்சுன்னா பேசாமல் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இது கூட ப்ராஃபிட் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க, ஓகேன்னு வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோ மூலியமாக தான் உங்களுக்கு எங்களுடைய நிலையை நாங்கள் சொல்ல முடியும். சரிங்களா? அப்போது நான் சொன்ன மாதிரி அளவான ப்ராஃபிட் வச்சுருக்கோம். அந்த ப்ராஃபிட்டில் ஆஃபர்னு போகிறபோது நாங்கள் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து மாமூலாக கொடுத்துட்ருப்போம். இப்போல்லாம் வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ ஆஃபர் கிடையாது, போனீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கு அப்படி பண்ணினா தான் எங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதை வந்து எப்படி நான் ஆஃபர் கொடுக்க முடியும்னா 25 ஆர் 30, இதுக்கு மேலே நான் போகவே முடியாது. 30க்கு மேலே போகணுன்னா கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு பீஸ் வந்து ஆஃபர் கொடுப்போம், ஃப்ரீ. அதாவது எஸ்எஸ் லிட்டு, தோசை கரண்டி, இந்த மாதிரி ஏதோ ஒரு வந்து ஃப்ரீ கொடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து விலையை ஏற்றி வச்சு ஆஃபர் வந்து 50%, 40% எல்லாம் கொடுக்க மாட்டேன். என்றைக்குமே கொடுக்குற ஐடியாவே கிடையாதுங்க. ஸோ இது நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து அளவான ப்ராஃபிட்டில் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த வகையில் என்னென்னா, நம்ம வந்து மந்த் ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்லி தான் தப்பாகி சொல்லி இப்போ நான் ப்ராடக்ட் ஆஃப் மந்த்னு சொல்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐட்டம் நம்ம பண்ணுற ஒரு 18 வகையான ஐட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விதமாக பண்ணுறோம் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து மாதம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி மினிமம் ப்ராஃபிட், மினிமம் அதாவது நான் என்ன சொன்னேன்னா, எங்களுக்கு ஒரு 150 rupees 200 rupees கிடச்சா போதும். அந்த மாதிரி ஐடியா பண்ணி மாதம் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் எப்படி இருக்கும்னா, எல்லா மாதமே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஐட்டம் போடுவோம். ஆனால் எப்பப்பெல்லாம் வந்து தீபாவளி ஆஃபரு, பொங்கல் ஆஃபரு, இந்த மாதிரி வந்து மிடில் ஆஃபர் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆஃபர் கொடுக்குற போது அது ஸ்டாப் ஆயிடும். அது வந்து இதில் வந்து அப்ளைக்கபிள் ஆகாது. அது இல்லாத சமயத்தில் இது மாதிரி மாதம் ஒரு ப்ராடக்ட் போடுவோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த செப்டம்பர் 2025 இந்த மாதம் என்ன கொடுக்குறோன்னா, ஃப்ரை பேன் கொடுக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணி வருதாங்க. எங்கள் ஃப்ரை பேன் வாங்கினவங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரை பேன் மொத்தம் 3 ஐட்டம் பண்ணியிருக்கோம். 9 இன்ச்சு, 10 இன்ச்சு, 11 இன்ச்சு. சரிங்களா? இதனுடைய கெப்பாசிட்டி 9 இன்ச்சோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர்.
10 இன்ச்சோட கெப்பாசிட்டி 2.5 லிட்டர், 11 இன்ச் ஃப்ரை பேன் கெப்பாசிட்டி 3.5 லிட்டர். அதே மாதிரி இந்த 9 இன்ச் ஃப்ரை பேனோட வெயிட் வந்து 3 கிலோ, 3.1 வரும். இந்த 10 இன்ச் ஃப்ரை பேனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 3.8 kg. இந்த 11 இன்ச் ஃப்ரை பேனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 4.5 kg. இதுதான் நம்முடைய ப்ராடக்டோடைய டிஸ்கிரிப்ஷன். இது வந்து FG200 கிரேட் கேஸ்டைனில் பண்ணது, CNC ஃபினிஷ் பண்ணது. பாருங்கள், CNC ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபினிஷிங் தெரியுதா? அருமையாக இருக்கும். CNC ஃபினிஷ் பண்ணது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும், மற்ற பிராண்டை விட எங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து CNC ஃபினிஷ் பண்ணது டபுள் சீசன் பண்ணது. டபுள் சீசன்னா எப்படின்னா பாருங்கள், டபுள் சீசன்னா வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலியமாக கெமிக்கல் சீசனிங் பண்ணலாம். கருன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சில ஷோரூமில் பார்த்தீங்கன்னா, நானே பார்த்துருக்கேன், நல்ல பிராண்டட் கம்பெனியே சீசன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலிமா சீசன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த கடைக்காரர் கேட்டோம்னா அவங்க சொல்கிறது, சார் இது வந்து நேச்சுரல் சீசனிங் சொல்கிறாங்க. பட் டெக்னிக்கல் பர்சனாக எனக்கு தெரியும், 25 இயர்ஸ் இந்த ஃபீல்டு இருக்கேன். அவங்க வந்து பக்காவாக வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் போய் பிளாக்னிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணுறது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பட் நாங்கள் பண்ணுறது எப்படின்னா டபுள் சீசன். நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறேன், R&D 2 வருஷம் பண்ணணும். அப்போ பண்ணும்போது நாங்கள் சீசனிங் பண்ணது வந்து திருப்தி இல்லாமல் தான் எங்களுக்கே இருந்தது. நான் சொல்லியிருப்பேன் வந்து மெட்டல் ஸ்க்ரப் போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சி கழுவுன்னு சொல்லியிருப்போம். பட் ஆக்சுவலாக நல்லபடியாக நேச்சுரல் சீசனிங் பண்ணினா மெட்டல் ஸ்க்ரப்பெல்லாம் வந்து போட்டு தேய்க்கக்கூடாது. சாதாரண சோப்பு போட்டு நீங்கள் பச்சை கலர் ப்ரஷ் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களே, அதை தேய்ச்சி கழுவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதா. இதுதான் ப்ராப்பர் வே. நான் சொன்னதே தப்பு தான். ஏன்னா எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு பிஸ்னஸ்க்குள்ளே வரப்போகிறதில்ல, ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கோம். எத்தனை வயசானாலும் அப்பப்போ வர்ற வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டபுள் சீசன் பண்ணியிருக்கோம். டபுள் சீசன் எப்படின்னா, இது சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது ஹை பர்னிங் பாயிண்ட் இருக்கிறது. இப்போ நீங்கள் நம்ம குக் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டு, 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டு எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம சீசன் பண்ணது வந்து அதே ஃபாரன்ஹீட் இருக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சீசனிங் போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹை பர்னிங் பாயிண்ட் இருக்கிற கிரேப் சீட் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் இது வந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்க, சர்டிஃபிகேட்டோடு வாங்குகிறோம். இதை வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ண எண்ணெய் வாங்கி தான் நாங்கள் டபுள் சீசன் பண்ணுறோம். ரெண்டையுமே ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணுவோம். கிரேப் சீட் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி ஃபர்னஸில் வச்சு 400 டிகிரி 440 டிகிரிக்கு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி திருப்பி வந்து அந்த ஆயில் வந்து பர்னிங் ஆகி அதில் டெபாசிட் ஆகும். அதாவது கார்பனைசேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஆயில் வந்து பர்ன் ஆகி அப்படியே டெபாசிட் ஆகும் குக்வேரில். அதுதான் வந்து சீசன் பண்ணுறது. அது மாதிரி நாங்கள் 2 டைம் பண்ணுறோம். ஒரு டைம் பண்ணால் ஒரு அளவுக்கு டெபாசிட் ஆகும். திருப்பி எடுத்து என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் நல்லா எமர் ஷீட்டில் தேய்ச்சி திருப்பி வந்து ஆயில் அப்ளை பண்ணி எகைன் வந்து ஃபர்னஸில் அதே மாதிரி 440 டிகிரியில் வந்து உள்ளே வச்சு ஒரு அதுக்கு மேலே ஒரு சர்டன் டைம் வந்து அதை மெயின்டைன் பண்ணுவோம். மெயின்டைன் பண்ணுற போது டபுள் டைம் சீசன் ஆகிற போது பக்காவாக ஒட்டிக்கும். அந்த டபுள் சீசன் பண்ணுறதா வந்து இது மாதிரி ஒட்டும். பார்த்தீங்களா? இது வந்து என்னாகும்னா, நாங்கள் வித்த கடைசியில் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, வாங்கி கழுவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சீசனிங்கே வந்து கொஞ்சம் போகும், லைட்டாக போகும். அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கழுவி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து ஆயில் போட்டு வைக்கிற போது வந்து திருப்பி ரீசீசனிங் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, லைட்டாக போனதும் வந்து திருப்பி கருப்பாக ஆரம்பித்து 1 வருஷம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற போது அது என்ன கலர் இருக்கிறீங்களே நல்லா மை கலரில் வந்து பிளாக் கலரில் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு சமயத்துக்கு நீங்கள் கழுவாமல் வச்சாலும் ஒன்றாகாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆஃபருக்குள்ளே வருவோம். இந்த அட்டகாசமான ஆஃபர் எப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா, நம்முடைய ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வெப்சைட்டில் 20% டிஸ்கவுண்ட்டாக மாமூலாக இருக்கும். ஷிப்பிங் வந்து எப்பவுமே டோட்டல் ஃப்ரீ தான். நான் என்ன ஆஃபர் கொடுத்தாலுமே வந்து ஷிப்பிங் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ தான். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ மற்ற ப்ராடக்ட் எல்லாம் வந்து தோசைக்கல்லாகட்டும், நீ கடாயெல்லாம் பண்ணிங்கன்னா 20% இருக்கும். இது மட்டும் இந்த 3 ஃப்ரை பேன் மட்டும் வெப்சைட்லேயே போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் போய் பண்ணிங்கன்னா 30% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ எங்களுடைய லாபத்தில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து விட்டு தர்றோம். மினிமம் ப்ராஃபிட் எங்களுக்கு எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து உங்கள் சேமிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஏனோ விற்கலை ப்ராடக்ட் போகாதனால கொடுக்குற ஆஃபர் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு நல்லதை பண்ண ஒரே நல்லெண்ணெய் மட்டும்தான். நீங்கள் வந்து எந்த கம்பெனி வேணால் எப்படி வேணால் நினச்சிக்கங்க. பட் எல்போ குக்வேர் பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லது கிடைக்கணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான். அந்த எண்ணத்தோடு தான் நான் ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஸோ வந்து நல்ல டிமாண்ட் ப்ராடக்ட் தான். ஃப்ரை பேன் வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் நல்லா ஆகக்கூடிய ப்ராடக்ட்டு. அதைத்தான் முதல் நான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் கொடுக்குறோம். ஸோ அப்படி தவறாலாம் எடை போட்டுறாதீங்க. நல்ல ப்ராடக்ட்டு, வெயிட் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் கிளாஸி ஃபினிஷில் சூப்பராக இருக்கும். டபுள் சீசன் பண்ணியிருப்போம். FG200 கிரேட் கேஸ்டைன். கேஸ் வந்து 50% சேவ் ஆகும். ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்காரு, அந்த கமெண்ட்டையும் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் படிச்சு பாருங்கள். 50% கேஸ் சேவ் ஆகுன்னு சொல்லியிருக்காருங்க. இது உண்மை, 100% உண்மை. சீக்கிரம் ஹீட் ஆகும். நீங்கள் சிம்மிலேயே குக் பண்ணலாம். அதிகபட்சம் போனீங்கன்னா வந்து மாடரேட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் சிம்முக்கு வந்துடணும். மேக்ஸிமம்க்கு நீங்கள் போகவே முடியாது. அதுதான் எங்கள் குக்கருடைய சிறப்பம்சம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுங்க ஃப்ரை பேன், 3 ஃப்ரை பேனை வந்து
ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் பார்த்துக்குங்க. இதுதான் நீங்கள் வெப்சைட்டில் போய் elbowcookware.comங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் இந்த 3 ப்ராடக்ட் ஃப்ரை பேன்னு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாவே 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க. புதுசாக வந்து பயத்தோடு இருக்கிற கேஸ்ட் அண்ட் குக்வேர்னாவை வாங்கி ஓஞ்சி போச்சு, நல்லா இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிற கஸ்டமர் யாராக இருந்தாலுமே ஒரே ஒரு ஐட்டம் இந்த மாதிரி ஆஃபரோடு கொடுக்குற ஒரு ஐட்டத்தை எங்களுக்கு வாங்க. ஒன்றை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னா அடுத்த மாதம் தீபாவளி ஆஃபர், அதுக்கப்புறம் பொங்கல் ஆஃபர் ரெண்டுமே பக்கமாக வரும். அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே எத்தனை ஐட்டம் எங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ சந்தோஷமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு ஆஃபர் கொடுப்போம். அது தீபாவளி ஆஃபர்னா கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபியூச்சரில் ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணினாலும் எங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து பாதி அளவுக்கு இல்லை முக்கால்வாசி அளவுக்கு விட்டு தர மாதிரி மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுக்கவே முடியாது. ஸோ எல்போ குக்வேருடைய தரமான குக்வேருக்கு வந்து நாங்களும் கொஞ்சம் வேல்யூ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ வந்து நீங்கள் ஆஃபர் நிறையா வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் 9 இன்ச்சு 10 இன்ச்சு 11 இன்ச்சு 3 ஃப்ரை பேனை வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் ஒரு ஐட்டம் ஏதோ ஒரு ஐட்டம் உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கீங்களா 9 இன்ச் வாங்க. 4 பேர் இருக்கீங்களா 10 இன்ச் வாங்குங்க. 5 பேர் இருக்கீங்க, நல்லா நாங்கள் வந்து நான்வெஜ் ஜம்முன்னு எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலியாக இருந்தால் 11 இன்ச் வாங்க. வாங்கி குக் பண்ணி பாருங்கள். அப்புறம் தெரியும் எங்களுடைய குவாலிட்டி என்னென்னா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடாயி, தோசைக்கல், இது மாதிரி எஜ்ரைசர் ஃபேன், இது மாதிரி நிறையா இருக்குது. நிறைய ப்ராடக்ட்டு, எல்லாமே யூனிக் ப்ராடக்ட்டு, சூப்பரான ப்ராடக்ட்டு. எல்லாம் CNC மெஷின்டு தான், எல்லாம் கிரேட் காஸ்டிங் தான். சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணலாம். எங்களுடைய எல்போ குக்வேர் பொறுத்தளவுக்கு எல்லாமே டபுள் ஹேண்டில் தான், அப்படி தான் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதம் செப்டம்பர் 2025 வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னா ப்ராடக்ட் என்னென்னா ஃப்ரை பேன் 9 இன்ச்சு 10 இன்ச்சு 11 இன்ச்சு 3 ஃப்ரை பேனை வந்து இந்த ஆஃபரில் கொடுக்குறோம். எல்லாருமே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் அடுத்தடுத்த ப்ராடக்ட்டு அடுத்தடுத்த ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லோரும் வந்து இந்த ஆஃபரை பயன்படுத்தி எங்கள் குக்வேர் வாங்கி உங்களுடைய மேலான கமெண்ட்டை வந்து எங்கள் வெப்சைட்டில் வந்து அந்த ப்ராடக்டோடைய பேஜில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லியிருக்கிறேன். எனக்கு யாருமே வந்து மோசமான கமெண்ட் யாருமே கொடுக்கல. எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ நீங்களும் வாங்கி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் போட்ட வீடியோவில் வந்து சில தப்பு பண்ணியிருந்தால் சுட்டி காமிச்சேன். அந்த 2-3 கஸ்டமர்களுக்கும் நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களோட வந்து டைரெக்டாக நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். எல்லாருமே வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லோரும் கேட்டிருப்பீங்க, ஆஃபர் என்னன்னு கேட்டிருப்பீங்க. 30% டிஸ்கவுண்ட்டு, ஷிப்பிங் ஃப்ரீ, சவுத் இந்தியா பூரா ஷிப்பிங் ஃப்ரீ. 30% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரை பேன் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்ததுலேருந்து நாங்கள் வந்து குக் பண்ணுற வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். எப்படி குக் பண்ணுறது, எப்படி நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்கன்னா எப்படி வாங்கி எப்படி ஓப்பன் பண்ணுறீங்க, எப்படி கழுவணும், எப்படி குக் பண்ணணும், குக் பண்ண கடைசியில் எப்படி கழுவி எப்படி எடுத்து வைக்கணும், அது வரைக்கும் எல்லாமே என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லுவோம், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் வந்து கேஸ்ட் அண்ட் குக்வேர் பற்றின புரிதல் எல்லாத்துக்குமே தெளிவாக கிடைக்கும். என்ன மெட்டீரியல் நாங்கள் பண்ணுறோம், ஏன் வெயிட்டாக பண்ணுறோம், எவ்ரிதிங் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவை வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து குக் பண்ணி வீடியோ போடுவோம். அதை பார்த்து நீங்கள் எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து கேஸ்ட் அண்ட் குக்வேர் அப்படின்னாவே எந்த பிராண்டில் வாங்கினாலும் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுக்குறக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து எது சிறந்ததுன்னு முடிவு பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. எது நல்லா இருக்குதுன்னு முடிவு பண்ணி வாங்குங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி.